அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் வெளிவர இருக்கும் கூலி படத்தினுடைய ட்ரெய்லரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம். ட்ரெய்லருனுடைய ஆரம்பமே அமர்க்கலமாக ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்க்கும்போதே நமக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வழக்கமான ரஜினிகாந்த் படங்களுடைய ட்ரெய்லர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுமையாக வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது இந்த ஆரம்பத்தில் வரும் இந்த 4 வில்லன்களுடைய ஆக்ஷனையும் ஆக்டிங்கும் காட்டுறாங்க. அந்த 4 வில்லன்கள் யாருன்னா அமீர் கான் ஒன்று, உபேந்திரா, ஷாகிர், நாகார்ஜுன். இந்த 4 பேர் வில்லன்களாக அறிமுகமாகிற அந்த காட்சி படத்தில் சூப்பராக வந்திருக்குது. ஒரு 2-3 சீனு தான் காட்டுறாங்க. அந்த 2-3 சீன்லேயே இந்த 4 வில்லன்களுடைய அந்த ஆக்ஷன் காட்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியாப்பட்ட 4 வில்லன்களை நம்ம சூப்பர் ஸ்டாரு எப்படி தான் சமாளிக்க போகிறாரோ அப்படின்ட்டு நமக்கு படம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது சத்யராஜ் சூப்பர் ஸ்டாரினுடைய நண்பராக வரா மாதிரி தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. அதனால் இந்த படத்தில் 4 வில்லன்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுது நமக்கு. அதுக்கு அடுத்தது சூப்பர் ஸ்டாரினுடைய அறிமுகம், ஒரு சண்டை காட்சி ஒன்று, அப்புறம் சுருதி ஹசன் கூட பேசுகிற ஒரு சிரிப்போடு கலந்து பேசுகிற ஒரு அட்டகாசமான சிரிப்பு ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த ஆர்பரில் நடந்து வரும்போது இந்த பைக்கில் உட்காந்துக்கிறவங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு காமெடி சீன் ஒன்று பண்ணுவார். இந்த 3 சீன் ட்ரெய்லரில் காட்டுறாங்க. இந்த 3 சீனையும் வச்சு இந்த ட்ரெய்லரையும் பார்க்கும்போது இந்த படம் சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கையிலேயே பாட்ஷா, படையப்பா, அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் படங்கள் அதெல்லாம் இந்த வரிசையில் இந்த கூலி படம் சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையை இந்த ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது தெரியுது. அடுத்தது கிரீஷ் கங்காதரன், அனிருத், இவங்க 2 பேரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். முக்கியமாக அனிருதனுடைய மியூசிக் இந்த ட்ரெய்லருக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ அட்டகாசமாக அதகலப்படுத்தியிருக்கார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி இது தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அனிருதனுடைய மியூசிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடுது. அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்குது. அதாவது தமிழ் படம் இது வரைக்கும் 1000 கோடி வசூலை எந்த படமும் எட்டனது கிடையாது. அந்த அச்சீவ்மெண்ட்டை இன்னும் பண்ணவே இல்லை. அதாவது ஒன் டே மேட்ச்சில் டபுள் செஞ்சுரின்னு ரொம்ப நாளாக இல்லாமே இருந்தது. அந்த தாகத்தை தீர்த்து வச்சவர் சச்சின் டெண்டுல்கர் தான். அது மாதிரி இந்த 1000 கோடி ரூபாய் வசூலை தீர்த்து வைக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டாரினுடைய படமாகிய இந்த கூலி படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. அந்த மாதிரி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அட்டகாசமாக வந்திருக்குது. மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் எப்படின்னு கேட்டால், லோகேஷ் கனகராஜ் இவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டரு. லோகேஷ் கனகராஜ் இந்த ட்ரெய்லரையே எந்த அளவுக்கு செதுக்கி எடுத்திருக்கிறார் அப்படின்னா, மொத்த படத்தையும் அவர் எந்த அளவுக்கு செதுக்கி எடுத்திருப்பார் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த ட்ரெய்லரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.